முக்கிய செய்தி: தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து தலைமைதான் முடிவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்று தகவல் வெளியான நிலையில், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்வு குறித்தும் டெல்லி காங்கிரஸ் தலைமையை முடிவெடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்குகிறார். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்வு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடகர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிவேத் ஆழ்வார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதன்படிதான் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்வு தொடர்பாகவும், அதே போன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதா அல்லது திமுக கூட்டணியுடன் தொடர்வதா உள்ளிட்டவை குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு வழங்குவதாக ஒருமனதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை எனப்படும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று தினம் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் தேர்வு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளை எடுக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகாரம் வழங்கி இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.